ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அல்பாவும் ஒமேகாவும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 சொல்லுகிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அன்போடும் பாசத்தோடும் வழிநடத்தி வந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமாக. அவர் நம்மை நடத்தி கொண்டு வரவில்லை, சிலுவை சுமந்த தோள்களிலே நம்மையும் தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சட்டைகளின் மேல் தூக்கி கொண்டு பறந்து செல்வது போல நாட்களையும் மாதங்களையும் கடந்து வர உதவி செய்தார். அல்பாவும் அவர்தான், ஒமேகாவும் அவர்தான், முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான். ஜனவரி 1ஆம் தேதியும் அவர்தான், டிசம்பர் 31ஆம் தேதியும் அவர்தான். கிரேக்க மொழியில் முதல் எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. முதல் எழுத்துக்கும் கடைசி எழுத்துக்கும் இடைப்பட்ட எல்லா எழுத்துக்களும் வார்த்தைகளும் சொற்களும் அவர்தான். ஆதியாகமத்தில் உள்ள ஆதியும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் உள்ள அந்தமும் அவர்தான். ஆதியிலே அல்பாவாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், முடிவிலே ஒமேகாவாக நித்தியத்தில் என்றென்றைக்கும் வீற்றிருப்பார். அல்பாவில் ஆரம்பித்து ஒமேகாவில் முடிவுறுவது கர்த்தருடைய பரிபூரணத்தை வெளிப்படுத்துகிறது. யூத ரபிகள் ஆதி முதல் அந்தம் வரை கீழ்ப்படிந்தால் கர்த்தர் தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களை ஆசீர்வதிப்பார். நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்துவார் என்று சொல்லுவார்கள். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று பிலிப்பியர் 1:5 வேதம் சொல்லுகிறார். அவர் நீதியோடே சீக்கிரமாய் நம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ரோமர் 9:28. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுத்தார். அது ஆதியாகவும் அல்பாவாகவும் இருந்தது. அவர்களை 40 வருஷம் அன்போடு வழிநடத்தி முடிவில் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்க செய்தார். அதுபோலவே உங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தவர் அருமையாய் வழிநடத்தி பரம கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பார். ஆதியும் அந்தமுமானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர். கர்த்தருடைய ஆரம்பம் எப்பொழுது என்பதை யாராலும் வரையறுத்து சொல்லிவிட முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருக்கிறவர், இப்பொழுதும் அவர் இருக்கிறவர். உலகம் அழிந்து போனாலும் என்றென்றைக்கும் அவர் நிலைத்திருக்கிறவர். இயேசு தன்னை குறித்து சொல்லும் போது, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று கூறுகிறார். நீதிமொழிகள் 8:23. தேவப்பிள்ளைகளே, அந்த கர்த்தர் எப்பொழுதும் மாறாத பிரசன்னத்தோடு வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்களோடு கூட இருப்பாராம். இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு
நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இன்றைய வேத வாசிப்பு காலை மல்கியா 1, 2, 3 மற்றும் 4 அதிகாரம். மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம். அன்புக்குரிய அஞ்சலுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர் உங்களோடு கூட முடிவு வரைக்கும் இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேலும் உயர்த்துவாராக.